அனைவருக்கும் ஒரு முக்கியமான வீடியோ. அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம கோவில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் ஆறுமுத்தாம்பாளையத்து கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்பிரையம்மன் அருள் ஆலயங்க. 9ஆம் ஆண்டு விழா பூஜை சிறப்பு. மக்கள் அனைவரும் முடுப்பிரையம்மன் கோயில் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம கோவிலில் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தீர்த்த குடம் முளைப்பாரி அக்னி சட்டி தெய்வமே அம்மாவே ஊர்வலத்தில் வருவாங்க. இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைக்கிறது நம்ம நடிகை அஞ்சு, கேளடி கண்மணி சீரியல் நடிகை அஞ்சு. அவங்க இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஸ்ரீ பத்ரகாளி முடுப்பிரையம்மன் கோயில் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். 2ஆம் நாள் பூஜை அம்மாவுக்கு மகா சண்டிகா ஹோம பூஜைங்க. அதாவது கொடுநல்லூர் முகாமிலேருந்து இந்த ஹோமம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ஹோமம். இந்த ஹோமத்தில் கலந்துக்கும் போது குடும்ப நன்மையாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். என்ன மன ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடுங்க. அடுத்தது அன்று ஈவினிங் சர்பவள்ளி நாகவள்ளி பூஜை. தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். 3ஆம் நாள் அம்மாவுக்கு பொங்கல் வைத்தல். பொங்கல் வைக்கும் பூஜை சிறப்பு. அம்மாவுக்கு பொங்கல் வச்சுட்டு ஈவினிங் குருசி பூஜை. குருசி பூஜையில் மலர்களாலே அம்மாவுக்கு பூ அலங்கார பூஜைகள் எல்லாம் சூப்பராக இருக்கும். மக்கள் அனைவரும் முடுப்பிரையம்மன் கோயில் சார்பாக 3 நாள் பூஜையிலும் கலந்து கொள்ளுங்க. 3 நாள் பூஜையிலும் 3 நேரம் அன்னதானம். உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். கண்டிப்பாக மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். 3 நாளும் நம்ம உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் உண்டுங்க. 3 நாள் இலவச ட்ரீட்மெண்ட் உண்டுங்க. மக்கள் அனைவரும் வாங்க. அவங்கவுங்க உடம்புல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். அதே போல் உடல் ரீதியாக பிரச்சனையை ட்ரீட்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். மன ரீதியாக இருக்க பிரச்சனையை தெய்வத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நன்மையாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்பிரையம்மனோட அருள் ஆசீர்வாதம் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டுங்க. முடுப்பிரையம்மன் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்.